وذكر فإن الذكرى تنفع المؤمنين. لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் இமாமுல் அம்பியா சையதுல் முர்சலீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மற்றும் சஹாபாக்கள் மற்றும் தாபீன்கள் தபே தாபீன்கள் மற்றும் கியாமத் நாள் வரை இருக்கின்ற அனைத்து முஸ்லிம்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கே நாம் முழுமையாக நம்மை ஒப்படைத்து அவனிடமே அடைக்கலம் நாடியவர்களாக இருந்தால் அதுதான் ஈமானுடைய உன்னதமான நிலை, யகீனுடைய உன்னதமான நிலை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் பக்கம் அடைக்கலம், இதுதான் என்னுடைய குத்பா. அல்-லுஜூ இலல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான், வயம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லா ஹு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் தொட்டால், உங்களுக்கு ஒரு சோதனை வருகின்றது, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருகின்றது, உங்களுக்கு ஒரு நோய் வருகின்றது, ஃபலா காஷிஃப லஹு இல்லா ஹு. அல்லாஹ்வை தவிர அதை போக்கக்கூடியவன் யாரும் இல்லை. இதுதான் ஒரு முஸ்லிமுடைய ஈமானாக இருக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த காலத்தில் நாம் இருக்கக்கூடிய பகுதியில் மற்றும் இந்த உலகம் முழுக்க பெரிய சோதனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் அநியாயங்களும் அச்சுறுத்தல்களும் பயமும் பீதியும் இவ்வாறாகத்தான் இருக்கின்றன. இந்த மாதிரி காலகட்டத்துல நாம் அதிகமாக அல்லாஹ்வின் பக்கம் விரைய வேண்டும், அவனிடம் அடைக்கலம் தேட வேண்டும். ஏனென்றால் அவனை தவிர நம்ம காப்பாற்றக்கூடியவன், நஜாத் குடிக்கக்கூடியவன் யாருமே கிடையாது. அன்பாத சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு வாரம் நிம்மதி மூச்சை சுவாசித்துக் கொண்டிருந்தோம். திடீரென்று ஒரு அலர்ட் சத்தத்தை நாம் உணர்ந்தோம். மக்கள் அந்த சத்தத்தை உணர்ந்த பிறகு பீதியிலே உள்ளாக்கப்பட்டார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது எல்லா சோதனைகளும் இந்த உலக வாழ்க்கையில் நடந்தே தீரும். இந்த காலகட்டத்தில் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு முன்னோர்கள் இருந்தார்கள், நம்முடைய முன்மாதிரிகள் எவ்வாறு இக்காலகட்டத்திலே அவர்கள் எவ்வாறு அந்த காலகட்டத்தை அவர்கள் சந்திக்கும் பொழுது அவர்கள் எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் உறைந்தார்கள், அல்லாஹ்விடம் ஓடினார்கள், அல்லாஹ்விடம் தஞ்சம் புகுந்தார்கள், அதுதான் நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இது சீட்டு போடுறாங்க, குழுக்கள்ல அவங்க பேர் வருகிறது. இந்த கடல் பயணத்துல அந்த கப்பல் ஆட ஆரம்பிக்கின்றது, ஷேக் பண்ண ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்துல யாரையாச்சும் இந்த கடல்ல தூக்கி போட்டாதான் அந்த வெயிட்டை நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. அப்ப குலுக்கி போடும் போது சீட்டை குலுக்கி போடுறாங்க. யாருடைய பேர் வருகிறது? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பெயர் வருகிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை கடலில் தூக்கி வீசுகிறார்கள்.
கடல், அதனுடைய இருள், அலைகள், மீனுடைய வயிற்று, அதனுடைய ஒரு இருள், இப்படியாக இருளுக்கு மேல் இருளிலே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அங்க எந்த ரெஸ்கியூ டீமும் போக முடியாது, எந்த ஆர்மி, எந்த கடற்படை எதுவுமே போக முடியாது. அந்த மாதிரி ஒரு மத்திய கடல்ல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீன் விழுங்கியது. அந்த இருளிலிருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வணக்கத்திற்குரிய நாயன், உன்னை தவிர வேற எவனும் இல்லை. சுப்ஹானக், நீயே தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயம் செய்திருக்கிறேன் என்று பிரார்த்தனை செய்தார்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரிகளே, இக்கட்டான சூழ்நிலையில் நோயினால் ஒரு மனிதன் கஷ்டத்திலும் துன்பத்திலும் ஆளாகும் பொழுது, கடன் தொல்லையில வேலை இழந்து கஷ்டப்படும் பொழுது, இப்படி வேலை பலுவால் கஷ்டப்படும் பொழுது, எந்த ஒரு சோதனையாக இருக்கட்டும், உங்களை அச்சுறுத்தும் பொழுது இந்த துஆவை செய்யுங்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிலளிக்கிறான், ஃபஸ்தஜப்னா லஹு வனஜ்ஜைனாஹு மினல் கம் வகதாலிக நுன்ஜில் முஃமினீன். இந்த துஆவை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய பிரார்த்தனைக்கு பதிலளித்தான் என்று திருமறை கூறுகின்றது. வனஜ்ஜைனாஹு மினல் கம், இந்த சோகத்திலிருந்து, இந்த கஷ்டமான ஒரு நிலையிலிருந்து அவரை நாம் காப்பாற்றினோம். வகதாலிக நுன்ஜில் முஃமினீன், இவ்வாறு மூமின்கள் பிரார்த்தனை செய்தால் மூமின்களையும் காப்பாற்றுவோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உறுதி அளிக்கிறான். இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில மனிதன் அழுத்தத்திற்கும் கடன் தொல்லைகளிலும் கடினமான நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். துஆவை ஓதுங்கள். இந்த துஆ லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். இந்த துஆவை யார் இக்லாஸோட உண்மையாக அல்லாஹ் தான் என்னை காப்பாற்றுவான், அல்லாஹ் தான் இந்த முசீபத்திலிருந்து, இந்த சோதனைகளிலிருந்து என்னை விடுவிப்பான் என்று அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு நஜாத்தை கொடுப்பான், அவனை இந்த சோதனையிலே அவனை மீட்பான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய முன்மாதிரி இமாமுல் அம்பியா சையதுல் முர்சலீன் காத்தமுன் நபியின் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும் பொழுது அவர்களிடம் எந்த ஆயுதமோ எந்த ஒரு படை செய்ய, ஒரு போரிலே அவங்களை பாதுகாக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருந்ததே இல்லை. இந்த நிலையில அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு அவங்க பயணம் செய்யறாங்க, ஹிஜ்ரத் செய்யறாங்க. அவர்களை பிடிக்க
உயிரோடவோ அல்லது அவர்களை கொன்றாவதோ பிடிப்பதற்காக குறைஷிகள் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பரிசுகளை அறிவிக்கிறார்கள். 100 ஒட்டகம் பரிசு. உயிராக பிடித்து கொடுத்தாலும் சரி, இல்லை கொன்றாலும் சரி, 100 ஒட்டகம் பரிசு, அந்த மாதிரி பெரிய பரிசுகளை அறிவிக்கிறார்கள். இந்த நிலையில தான் ரசூலுல்லாஹும் அவருடைய நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் பயணம் செய்கிறாங்க. ஒளிந்து பயணம் செய்கிறார்கள். இந்த நிலையில அல்லாஹ்வை தவிர யாரும் அவரை காப்பாற்றக்கூடியவன் யாரும் அல்ல. ஒரு குகையிலே தஞ்சம் அடைகிறார்கள். எதிரிகள் அவர்கள் நெருங்கிட்டாங்க. அவர்கள் ரொம்ப அருகாமையிலே வந்து விட்டார்கள். இந்த கஷ்டமான நிலை, கொஞ்சம் தங்களுடைய முகத்தை கீழே நோக்கி பார்த்தா அந்த குகையில இவங்க 2 பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு கிட்டான ஒரு நிலை. இந்த நிலையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எதிரிகள் நெருங்கி விட்டார்கள். வெறும் சற்று அவருடைய தலைகளை கீழே நோக்கி பார்த்தால் நம்மை பார்த்து விடுவார்கள், நம்மளை அழித்து விடுவார்கள் என்று நினைக்க சொல்லும் பொழுது, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா வன்னுக பித்னைன் வல்லாஹு தாலிதுஹுமா. ஓ அபூபக்கரே, அந்த 2 பேரில் இருக்கிறோமே, இந்த 2 பேருக்கு மத்தியிலே ஒருவன் இருக்கின்றான். அவன் மீது தவக்குல் வை, அவன் மீது யகீன் வை என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் தான் மூன்றாவதவன். மூன்றாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றான். அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனை நம்மை காப்பாற்றுவான் என்று சொல்லி, இதுதான் ஈமான், இதுதான் யகீன். இந்த மாதிரி கடுமையான சூழ்நிலையில, இக்கட்டான நேரத்துல, அப்போ அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பதுதான் உண்மையான ஈமான். சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தோழர் அபூபக்கர் அவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றினான். அல்லாஹ் ஹிஜ்ரத் செய்ய வைத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மதீனாவுடைய ஆட்சியாளராக ஆக்கினான். இப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மதீனா உடைய ஆட்சியாளராக கடைசியாக ரசூலுல்லாஹ் இறக்கும் பொழுது இந்தியா மாதிரி பெரிய ஒரு அளவு கொண்ட ஒரு ராஜ்யத்தை ஆண்டுதான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த சகோதரிகளே, நமக்கு அச்சுறுத்தல் வரும், நமக்கு பயம் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடைபெறும். கஷ்டமான சூழ்நிலைகள், பட்டினிகள், பசி, வறட்சி, போர், இது எல்லாத்துக்கும் நம்ம சந்தித்துதான் ஆக வேண்டும். இந்த நிலையில நம்ம அல்லாஹோடு நம்முடைய ஈடுபாடுகளை அதிகப்படுத்தும், அல்லாஹோடு நம்ம கனெக்ஷனை நம்ம அதிகப்படுத்தும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வைத் யம்குரு பிகல்லதீன கஃபரு. இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், இவர்கள் எல்லாம் உங்களை அழிப்பதற்காக இவர்கள் எல்லாம் பிளான் செய்வாங்க. வயம்குருல்லாஹ், அவர்கள் உங்களுக்கு எதிராக பிளான் செய்வார்கள், அல்லாஹும் பிளான் செய்கிறான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், அல்லாஹ் தான் சிறந்த பிளான் செய்யக்கூடியவர்களே சிறந்த பிளான் செய்யக்கூடியவன் அல்லாஹ். காஃபிர்கள் எல்லாம் இப்படி அஹ்ஸாப்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்ல, கடுமையான போர், எல்லா 4 பக்கமும் எல்லாரும்
குறைஷிகள், யூதர்கள், இப்படி எல்லா கபீலாக்கள், அரபுடைய கபீலாக்கள் எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக வந்தார். وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب. எந்த அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் என்றால், ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வந்தால் எந்த அளவுக்கு ஒரு சோதனையாக இருக்கும், இந்த அளவுக்கு பயங்கரமான. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், அத்தக்ஷூனஹும் வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா. நீங்க அவர்களை பார்த்து பயப்படுறீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இருக்கிறான். அல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா. அல்லாஹ்வை பயப்படுவதுதான், அதுதான் உண்மையான விஷயம். அந்த சூரத்துல் அஹ்ஸாப்ல படிச்சா நம்ம தெரியும். அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் என்ன கூறினார்கள் இந்த நேரத்துல, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களை காக்கக்கூடியவன். இந்த மாதிரி தவக்குல், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன். அந்த யகீன் நமக்கு வர வேண்டும். அந்த இஹ்லாஸோட அல்லாஹ்வை இபாதத் செய்யணும். கண்டிப்பா அதுதான் உன்னதமான உயர்ந்த நிலை. அல்லாஹ்விடம் அடைக்கலம் தேடுவது, அல்லாஹ்வே சார்ந்திருப்பது தான் உண்மையான. நமக்கு எதிராக சூழ்ச்சிகள், நம்மை கொள்வதற்காக, நமக்கு கஷ்டங்களை கொடுப்பதற்காக எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். இந்த சூழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும், இந்த போர்கள் நடந்து கொண்டே இருக்கும். கியாமத் நாள் வரை போர்கள் நடந்து. நாம் எதை பற்றியும் பயப்படக்கூடாது. எதை கண்டு பயப்பட வேண்டும் என்றால், நாம் நம்மிடமிருந்து இந்த தீன் பறிபோய், நம்முடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் பறிபோகக்கூடாது. அல்லாஹுடைய அன்பு நமக்கு கிட்டது போயிடக்கூடாது. இந்த ஈமானை அவர்கள் வேட்டையாடி விடக்கூடாது. நம்ம இந்த உலகத்துல வாழும்போது ஈமானோட வாழ வேண்டும். நம்முடைய வஃபாத் வரும் ஈமானோட நம்முடைய மூத் வர வேண்டும் என்ற அந்த பயம் நமக்கு இருக்கிறது. அந்த சகோதர சகோதரிகளே, எதுக்கும் அஞ்சாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. நீங்க கவலைப்பட வேண்டாம், நீங்கள் சோகத்தில் ஆளாக வேண்டாம். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். நமக்கு இந்த ஈமான் இருக்கணும். அல்லாஹ் தான் நம்மளை படைத்தவன், அல்லாஹ் தான் நமக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியவன், அல்லாஹ் தான் நமக்கு இந்த உயிரை கொடுத்தவன், அல்லாஹ் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் இந்த மௌத்தையும் கொடுக்கின்றான் என்ற ஈமான் நமக்கு இருக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே எல்லா இழப்புகளுக்கும் அதுக்கு மாற்று இருக்கின்றது, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வை நாம் இழந்து விட்டால் அதுக்கு எந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. அல்லாஹ்வை நாம் இழக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் தௌஹீதுல இருக்கும், நல்ல அமல்களை செய்யும். உங்களுடைய ரட்சகன், ஒரு ரட்சகனை இபாதத் செய்யும், ஒரே அல்லாஹ்வை இபாதத் செய்யும். ஹத்தா யஅதியகல் யகீன், மௌத் வர வரைக்கும் மாத்திரமே இபாதத் செய்யும். குன் ரப்பானியன் வலா தகுன் ரமதானியன். நீங்க ரப்பானி முஸ்லிமாக எப்போதுமே அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹ்விடமே அடைக்கலம் தேடக்கூடியவர்கள் முஸ்லிமாக இருக்க வேண்டுமே தவிர ரமதானுடைய முஸ்லிமாக இருக்கக்கூடாது. நாம் ரமதானிலே எதை கடைபிடித்தோமோ அந்த விஷயங்கள்ல ஒரு பகுதியாவது நாம் மற்ற மாதங்களிலே நாம் கடைபிடித்து விட்டு வர வேண்டும். நாம் ஐவேளை மஸ்ஜிதுல தொழுதோம், நம்ம ஐவேளை மஸ்ஜிதுல தொழுவோம், முயற்சி செய்யணும். நம்ம நீண்ட தஹஜ்ஜுதுகளை நம்ம தொழுதோம். குறைஞ்சபட்சம் 2 ரக்காத் தஹஜ்ஜுதா தொழுவ
முயற்சி செய்யும். குர்ஆனை சிலர் 3 தடவை 4 தடவை 2 தடவை இப்படிலாம் முடிச்சிருக்கிறீங்க. குறைஞ்சபட்சது ஒரு மாசத்துல ஒரு தடவை முடிக்க முயற்சி செய்யும். நஃபீல் ரமதானுக்கு பிறகு ஷவ்வாலுடைய நோன்பு இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் பிடிக்கலாம். யார் ஸ்டார்டிங்ல இருந்து பிடித்தவர்கள் நேற்று அவர்கள் கடைசி நோம்பாக இருந்திருக்கும். அவர்கள் எல்லாம் அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து விட்டான் என்ற ஒரு அறிகுறி, ஒரு அடையாளம். அதே மாதிரி இந்த ஒரு மாசம் வரைக்கும் இருக்கின்றது. இந்த மாசத்துக்குள்ள யாரு பிடிக்கலையோ அந்த மாசத்துக்குள்ள எப்படியாச்சும் தொடர்ந்தாவது அல்லது விட்டாவது நீங்க இந்த மாசம் நோன்பு பிடிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யுங்க. இதுவரைக்கும் ஒரு நோன்பு கூட பிடிக்காதவர்களும் இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணுங்க. ஒன்னாகவோ 2 நோம்பாகவோ பிடிச்சி முடிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் தான தர்மங்கள் ரமதானோட நின்றக்கூடாது. இந்த தான தர்மங்களை நம்ம செஞ்சு கொண்டே இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி எந்த நற்காரியங்களும் அதை நம்ம தொடர்படியாக செய்வதுதான் அல்லாஹ் விரும்புகிறான். அது சிறியதாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதை தான் அல்லாஹ் விரும்புகின்றான். எனக்காகவும் என்னுடைய குடும்பத்தாருக்காகவும் எல்லோருக்காகவும் நீங்க துவா செய்யுங்க. நாம் எல்லோரும் எதை நாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம் அனைத்து முஸ்லிம்களுக்கும் அதனுடைய இதாத் செய்ய அதனுடைய அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். وذكر فإن الذكرى تنفع المؤمنين